இந்த மரத்தை நம்ம சாதாரணமா பார்க்கும்போது இதுல எதுவுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் நல்லா பக்கத்துல போய் உத்து பார்த்தாதான் அதுல மறைஞ்சிருக்கிற அந்து பூச்சியை நம்ம பார்க்க முடியும். எப்படி மரத்தோடு மரமா இருக்கிற இடமே தெரியாம உருமறைப்பாகி மறைஞ்சிருக்கு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூச்சிகளையும் பறவைகளையும் பார்க்கலான்னு ஒரு மலைக்கு மேல நடந்து போய்கிட்டு இருந்தோம். நிறைய பூச்சிகள், மரம், செடி, கொடிகள், அப்புறம் பறவைகள் எல்லாம் பார்த்தோம். இந்த கிழுவ மரத்தை யதார்த்தமா பார்க்கும்போது திடீர்னு அந்த அந்து பூச்சி என் கண்ணுல பட்டது. பகல்ல எப்படி வண்ணத்து பூச்சிகள் இருக்கோ அதே மாதிரி இரவு நேரங்கள்ல சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய இரவாடிகள் தான் இந்த அந்து பூச்சிகள். இரவு நேரங்கள்ல பூக்கக்கூடிய பூக்கள்ல மகரந்த சேர்க்கையில ஈடுபட்டு உணவு சங்கிலியில முக்கியமான பங்கு வகித்து வருது. இந்த குறிப்பிட்ட அந்து பூச்சி இனத்துக்கு ஆங்கிலத்துல பிளைன் கிரே ஹாக் மோத்னு பெயர். இந்த அந்து பூச்சியை பாருங்களேன், பார்க்கிறதுக்கு அப்படியே அந்த மரத்தோட நிறத்திலேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட உடம்புல இருக்கிற அந்த வடிவமைப்புகள் கூட அந்த மரப்பட்டைகள்ல இருக்கிற விரிசல்கள் போலவே இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற இடமே தெரியாம உயிரினங்கள் தன்னோட வாழ்விடத்தோடு வாழ்விடமா ஒன்றி போயிருக்கிறதுக்கு தான் உருமறைப்புன்னு பெயர். ஆங்கிலத்துல கேமோஃப்ளஜ்னு சொல்லுவாங்க. இந்த அந்துப்பூச்சிகள் அனைத்தும் இரவு நேரங்களில் சுறுசுறுப்பா இயங்கிட்டு பகல் நேரங்களில் ஓய்வெடுக்கிறதுக்காக இந்த உருமறைப்பு முறை மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இந்த அந்துப்பூச்சிகள் இப்படி உருமறைப்புல மறைஞ்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பகல் நேரங்களில் ஓய்வெடுக்கும் போது மற்ற உயிரினங்கள் ஏதாவது இதுங்களை பிடிச்சு சாப்பிடாம இருக்கிறதுக்கு பாதுகாப்பு யுக்தியா பயன்படுத்துது. பக்கவாட்டில இருந்து பார்க்கும்போது இந்த அந்துப்பூச்சி இப்படிதான் இருக்கும். இயற்கையில நம்ம நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வியந்து போற அளவுக்கு பல பிரமிப்பான நிகழ்வுகளை நம்ம கண்ணு முன்னாடி காட்டும் இயற்கை. நேத்து இந்த படத்துல ஒரு உயிரினம் மறைஞ்சிருக்குன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். பரவாயில்ல, நிறைய பேர் அது அந்துப்பூச்சி தான் கருத்து பதிவு பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கே. இயற்கையோடு தொடர்ந்து பயணிப்போம், இன்னும் நிறைய விஷயங்களை சேர்ந்து தெரிஞ்சுப்போம்.